சாமிக்கு நல்ல ஒரு பிரசாதம் செய்யலாமா? வாங்க. அன்னவரம் சத்யநாராயணா கோவில் பிரசாதம் செம்ம டேஸ்டா இருக்குங்க. இதுக்கு முதல்ல ஒரு பேனை வச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு உடைச்ச கோதுமையை நல்ல செவக்க செவக்க மனம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். ஒரு டம்ளர் உடைச்ச கோதுமைக்கு 3 டம்ளர் தண்ணியை வச்சு இதை அப்படியே வேக வைப்போம். இந்த கேப்ல 1 டம்ளர் வெல்லத்துக்கு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம வேக வச்ச கோதுமை நல்லா வெந்துடுச்சு. இதுல 1/2 கப் சர்க்கரையை சேர்த்துட்டு அப்படியே கிளறி விடலாங்க. கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடி திறந்துட்டு திரும்ப ஒரு கிளறி நம்ம தண்ணியா கரைச்சி வச்சிருக்க வெல்லத்தை வடிகட்டி இதுல ஊத்திக்கலாம். அவ்வளவுதான். இது இறுகி நல்ல திக்காகிற பதம் வர வரைக்கும் அப்படியே உருண்டு திரண்டு வேகட்டும். இந்த கேப்ல நம்ம கொஞ்சம் ஜாதிக்காயை துருவி எடுத்துப்போம். இப்ப ஃபைனலா கொஞ்சம் ஏலக்காய் பொடி, ஜாதிக்காய் பொடி, பச்சை கற்பூரமும் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் நெய்யை விட்டு கிளறி இறக்கினா கம அன்னவரம் பிரசாதம் ரெடி. சுவாமிக்காக செஞ்சது அவர் கொடுக்கலனா எப்படி? வாழலையா அப்படியே கிண்ணத்துல ரவுண்டா சுத்தி சுட சுட பிரசாதத்தை அள்ளி கொண்டு போய் சாமி கிட்ட வச்சு மனசார வேண்டிப்போம். அப்புறம் நம்மள கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அட செம்ம டேஸ்டா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் ஹாப்பி பிப்ரவரி.